வணக்கங்கள். மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் சந்தோஷமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது பங்குனி மாதம் திங்கட்கிழமை 30/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்த ராகு காலமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை, யமகண்டமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. சூரியோதயமாக இன்று காலை 6:14 இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 8:26 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:47 வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:47 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினோம் தளறினோம் எனதொடு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30/3/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை, பங்குனி திங்கள் 3வது திங்கட்கிழமை. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிவனாலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், ஆராதனைகள், பொங்கல் வழிபாடுகள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள் என்று சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். மட்டுவில் பண்டித்தலச்சி கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே பன்னெடுங்காலமாக இந்த பங்குனி திங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த பங்குனி மாதத்திலே சிறப்பான சங்காபிஷேகத்தோடு கூட குளிர்த்தி அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அத்துடன் இன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவனை வேண்டி வழிபாடு செய்கின்ற பிரதோஷ விரதம்.
இந்த பிரதோஷம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வந்து கொண்டே இருக்கும். இது வளர்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷ அபிஷேகங்கள், நந்தியம்பெருமானத்திலே நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேகங்கள், தீப ஆராதனைகள் இவற்றிலெல்லாம் நாம் கலந்து கொள்வதோடு இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானத்திலேருந்து பலமாக வந்து கோமுகை வேறு வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் பலமாகவும் இடமாகவும் சென்று வருகின்ற வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த பிரதோஷ காலத்துக்கு மட்டும் உண்டு. இந்த பிரதோஷ காலத்திலே இவ்வாறு வழிபாடுகள் செய்வதும், பிரதோஷமூர்த்தி அங்கே தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது இந்த நந்தியம்பெருமானிடத்திலிருந்து தீபாராதனை செய்வார்கள். அப்பொழுது அந்த நந்தியுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனை ஆனந்த கூத்தாடுகின்ற நிலையிலே தரிசனம் செய்கின்ற சிறப்போடு கூடியதும், இவ்வாறு இந்த அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆலகால விஷம் தோன்றிய காரணத்தினால் செய்வதறியாது தேவர்கள் அங்குமிங்கும் ஓடி அலைந்தது தான் இந்த வலமாகவும் இடமாகவும் சுற்றுகின்றதாகிய சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற இந்த வழிபாடு. இது பல்வேறு சிவனாலயங்களிலே சிறப்பாக நடைபெறக்கூடியது. இந்த விழாக்களில் நாம் கலந்து கொள்வதோடு பங்குனி திங்களிலே அம்பாள் ஆலயங்கள் என்ற பொங்கல் வழிபாடு, பூஜைகள், சங்காபிஷேகங்களும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும், எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருவிடம் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது. பல்துறை சார்ந்த பிரமுகர்கள் 80 பிரமுகர்களும் அதேபோல 35 வாழ்நாள் சாதனையாளர்களும் இவ்வாறு சிறப்பான பட்டங்கள் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெற கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவள்ளலாம் நிறைவேறும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 30/3/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிறப்புகள் உண்டு, மேன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. மிதுன ராசி மிருகசிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரிய இழுபறைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல மேன்மைகளை கொடுக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுபறைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணபரவு உண்டு, உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு. துலாம் ராசி சித்திரை 3, 4
சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலை இருக்கும். எடுக்கின்ற காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். உறவினர் மூலம் பிரச்சனைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். தடைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்படுங்கள். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் சிறப்புகளை தரும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். உறவினர் மூலம் மந்த நிலைகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு. நன்மைகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். நன்றி. இன்றைய சிந்தனை. எங்களுடைய மனம் ஒருநிலைப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வு சிறப்பு பெற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அழகாக அமைதியாக அமைய வேண்டும். நாங்கள் வாழ்வியலிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது இயல்பாக எல்லா மனிதருக்குமே தோன்றுகின்ற எண்ணங்கள். இதை நாங்கள் மிக அழகாக ஆர்ப்பரிப்போடு அற்புதமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு வரம் வேண்டும். இயல்பாகவே அது எங்களுடைய எல்லா நிலைகளிலுமே அமைய வேண்டும். எங்களுடைய பிறப்பு சார்ந்த ஜாதகம், எங்களுடைய நடைமுறை, எங்களுடைய செயல்பாடு என்று எல்லாமே இதுக்கு சரியாக அமைய வேண்டும். இவையெல்லாம் சரியாக அமைந்துவிட்டால் நாங்கள் நினைக்கின்ற வாழ்க்கை ஓரளவுக்கு பற்றி கொண்டு செல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ளே எப்படி பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி கொள்கின்றோம் என்றால், இந்த மாயை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு. நாங்கள் பல விடயங்களிலே எங்களை மறந்து விடுகின்றோம். எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயத்தை இன்னொருவர் செய்கின்ற பொழுது, இன்னொருவர் அதை அனுபவிக்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே அந்த மாயை என்கின்ற ஈர்ப்பு வந்து விடுகின்றது. நாங்கள் எங்கள் பாட்டில் சிவனே என்று இருந்தாலும் எங்களை அது ஈர்க்க பண்ணிவிடும். எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயத்தை கண்டோமானால், ஏன் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான விடயம் இன்னொரு அனுபவிக்கின்றானே, அதை நாங்களே அனுபவிக்கக்கூடாது என்று அந்த மாயைக்குள்ளே நாங்கள் விழுந்து விடுவோம். அந்த மாயைக்குள்ளே விழுகின்ற பொழுது பிரச்சனை தானாக எங்களுக்கு தேடி வந்து விடுகின்றது. இதுதான் நாங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற தவறு. ஒரு விடயம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை கிடைப்பதற்கான சரியான வழிகளை நாங்கள் நியாயமான முறையிலே நடைமுறைப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அது இறையர்களோடு எங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாழ்க்கையிலே இறைவன் படைத்த அத்தனை உயிர்களையும் அவன் தன்னுடைய காருண்யத்திலே, தன்னுடைய கருணையிலே, தன்னுடைய செயல்பாட்டிலே, அருளிலே வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ கோடி ஈவராசிகளுக்கு ஒரு நாளிலே அந்த இறைவன் படைத்த இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை, அவருடைய உணவு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய வாழ்வியல் என்று அன்றாடத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய அத்தனை விடயங்களுக்கும் அருள் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் இறைவன். இன்னொருவரிடம் திருடி சாப்பிடுபவர்கள் கூட, ஒருவர் வீட்டுக்குள்ளே சென்று திருடி சாப்பிடுவர்கள் கூட இறைவன் அருள் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவருடைய கர்மவினை அப்படி திருடி சாப்பிட வேண்டிய நிலை அவருடைய ஜாதகத்தில். ஆனால் அவரும் வாழ வேண்டும் என்று இறைவன் காக்கின்றான். எனவே இதுதான் இறைவனுடைய தன்மை. எல்லோரையும் அவரவருக்கேற்ப அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான செயல் இறை என்கின்ற சக்தி. ஆனால் நாங்கள் தேவையில்லாமல் பல விடயங்களிலே மிகப்பெரிய ஆசையை கொள்கின்றோம். பேராசை என்று சொல்கின்றோமே, இந்த பேராசை மூலமாகத்தான் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுகின்றோம். எனவே எங்களை வரையறுத்துக் கொள்வதற்கும், எங்களுடைய செயல்பாட்டை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்வதற்கும் நாங்கள்
திடசங்கல்பம் கொள்ள வேண்டும். இந்த திடசங்கல்பம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய மனதை, எங்களுடைய செயலை, எங்களுடைய நடைமுறைகளை ஒருநிலைப்படுத்தி செய்கின்ற விடயமாக இது அமைகின்றது. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் மறக்காமல் செய்தோமானால் பல பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை ஆகுதும் புறன் பழிப்பதில்லாயின் நன்று. இக்குறளினுடைய பொருளாக அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல் வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை ஆகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இக்குறளினுடைய பொருளாக அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல் வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் சிறப்பாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு